மாதிரி ஒருத்தர் திடீர்னு பார்த்துட்டு போன பாட்டு அப்படியே நீ என்னடா நீ மேக்கப் போடுற என்கிட்ட சொல்லுவார், நீ என்னடா மேக்கப் போடுற, அவர் மேக்கப் போடாம அப்படியே இருந்தாரா அப்படின்னு. அவர் என்னை வெறுப்பேற்றுறக்காண்டி சொல்றாரா எனக்கு தெரியாது. ரெண்டாவது எனக்கு என்னன்னா அண்ணன்ட்ட போய் சேதனை போய் பார்க்கையில ஏதாவது பெருசா பண்ணியிருக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம போய் எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி என்னடா இப்போ மேக்கப் போட்டு யாரு வேணா பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான். அவர் எப்படி முத்தம் கொடுப்பாரோ அதே மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. அப்படியே நடந்திருக்கு, நிறையா நடந்துருக்கு. செல்ஃபி எடுக்கிறது ஒரு தடவைலாம் ப்ரோக்ராம் பிடிச்சி 10 மணிக்கு ஷோ முடியுது, நான் 12 மணிக்கு 1 மணி வரைக்கும் மேக்கப் வேலைக்கல, அந்த அளவுக்கு செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கும். யாருமே கிடையாது, யாருமே பண்ணல, நான் மட்டும் தான் பண்ணுறேன். அப்படிங்களா? எல்லா வீடியோ ஷோஸில் வர்றது கூட நான் தான் வந்து எல்லாத்துலேயும் பண்ணிக்கிறேன். அப்படின்றப்போ அது நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னு தெரியும். அப்போ நம்மளே அவங்க ஒதுக்கிட்டாங்கன்னா வேறு யார் அந்த இடத்த இப்போ நிறையா வீடியோலாம் அனுப்பிச்சு பார்த்துலாம் நிறையா பேர்ட்டு சொல்லியிருக்காங்க. அது நம்ம கூட இருக்கவங்கள்ட்ட கேட்டு இல்லை ட்ரை பண்ணுவேன். ஏதாவது ஒரு முடியும். நான் அப்போ கூட சேதனம் நான் போக மாட்டேன், நானாக தான் போவேன். வினோத்தா போவேன். அப்புறமா சொல்லுவேன் போய் இந்த மாதிரி நான் சேதனம் பண்ணுறேன். உன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ண வச்சுக்கவே, அந்த பொண்ணை அப்படியே அதே இடத்துல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவள் மெசேஜ் பண்ணலாம், நான் மெசேஜ் பண்ணேன், அவள் மெசேஜ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? லவ்னு 1000 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், சண்டை வரத்தான் செய்யும், ஒரு கேப் விழத்தான் செய்யும். உங்களை மாதிரியே சேம் விஜய் சேதுபதி சார் மாதிரியே இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்க. அதே மாதிரியே கெட்டப் போடக்கூடிய நபர்கள் பாக்குறதுக்கு. ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க இப்ப என்ன மாதிரி வந்து ஸ்டேஜ்ல பண்ணல, அதான் வித்தியாசம். ஆனா நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் எனக்கு ஒரு போட்டோலாம் அனுப்புவாங்க. ஆனா அவங்க என்ன தெரியல வெளியில. அந்த மாதிரி ஒருத்தர் திடீர்னு பார்த்துட்டு போன பாட்டு அப்படியே நீ என்னடா நீ மேக்கப் போடுற என்கிட்ட சொல்லுவார், நீ என்னடா மேக்கப் போடுற, அவர் மேக்கப் போடாம அப்படியே இருந்தாரா அப்படின்னு. அவர் என்னை வெறுப்பேற்றுறக்காண்டி சொல்றாரா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் அது மாதிரி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப நான் வந்து அவர் மாதிரி ஏதாவது பண்ணா கொஞ்சம் மாறலாம். இன்னொருத்தவங்க வந்து அப்படியே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வெளியில தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஷோ பண்றது, இந்த மாதிரி உங்களை மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணி வெளியில வர வச்சா அந்த மாதிரி கண்டிப்பா வாய்ப்பு நிறைய பேர் இருக்கலாம். ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து விஜய் சார், அஜித் சார், சிம்பு சார் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களோட கெட்டப்லாம் விட்டுட்டு நீங்க விஜய் சேதுபதி சாரோட கெட்டப் மட்டும் போறீங்க? இல்ல, நான் முன்னால சும்மா வீடியோ பண்ணிட்டு இருந்ததான். அது டிக்டாக்ன்ற ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்ததுல இந்த விக்ரம் வேதா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுல போய் பார்க்க போயில தான் அந்த ரோல் போய் எடுத்து பண்ணேன். அந்த இதெல்லாம் அடிச்சு அது பண்ண போயில அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா போனுச்சு, வைரலா நல்லா போயிருந்தோன்னா எல்லாருமே சொன்னாங்க. கமெண்ட்ல வந்து யாரையும் தெரியாதவங்க கூட சொன்னாங்க, நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு பிரதர்னான்ட்டு. சரி, அதனால இது ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படியே அதுல அப்புறம் திருப்பி எல்லாம் மத்த பண்ணது போனா விட்டுட்டேன். இந்த சேதனோட மட்டும்தான் எடுத்து பண்ணுவேன். அது என்னென்ன இருக்கு என்னன்றது ஃபர்ஸ்ட் நான் போட்டதே வந்து வில்லத்தனமான ஒண்ணுதான் எடுத்து பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி இதுக்காண்டி நிறைய முடியெல்லாம் வளர்த்து ரொம்ப செட் பண்ணேன், அவர் மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு. நான் இருந்த நாட்டுக்கு அது செட் ஆகல. அது அங்க கண்ணு அந்த என்ன சொல்றது, வெயில், நம்ம வேலை பார்க்கறது, இதெல்லாம் அதுக்கு முடி கொஞ்சம் நிறையா வளர்க்கணும். ஓகே, அது செட் ஆகலை நமக்கு. அதனால சரி ஓகே, ரெண்டாவது அவ்வளோ முடியோட வீட்டுக்கும் போக முடியாதுன்னு, அவ்வளோ பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் தாங்கணும்ல. அதனால சரி நம்ம மாறுற இடத்துல மாறிக்குவோம், வீட்டில் பிள்ளையா இருக்கிறப்ப பிள்ளையா இருந்துக்குவோம் அப்படின்ட்டு இருந்துட்டாங்க. ஓகே சார். இப்போ வந்து என்னைக்காவது விஜய் சேதுபதி சாரை மீட் பண்றதுக்கான பாசிபிள் கிடைச்சிருக்கா? நிறைய கிடைச்சிருக்கு. அவரு என் ஊர்ல காரைக்குள்ளே வந்து அண்ணன் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு நான் வெளியில ப்ரோக்ராம்ல இருந்தேன். அது ஒரு 2 நாள் சங்க தமிழ் ஷூட்டிங், அப்போ 2 நாளா என்னமோ இருந்தாங்க. நான் வெளியில இருந்தேன். அங்க இருந்து நம்ம போறதுக்குள்ளாட்டியும் அது என்ன ஆச்சு என்னன்னு தெரியல. ஆனா பாக்கலான்னு தான் போனேன். ஆனா அங்க ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க. ரெண்டாவது எனக்கு என்னன்னா அண்ணன்ட்ட போய் சேதனை போய் பார்க்கையில ஏதாவது பெருசா பண்ணிருக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம போய் எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி என்னடா மேக்கப் போட்டு யாரு வேணா பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான். அவரை போய் பார்க்கையில நம்ம ஏதாவது பெருசா பண்ணிருக்கணும். இப்ப சேதனை மாதிரி பண்ணது இல்லாம வேற ஏதாவது பண்ணா அவருக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்ல. கொஞ்சம் நல்லா இருக்குன்றது வார்த்தைக்கும் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் டைம் எடுத்து நமக்காண்டி பேசி ஒரு அட்வைஸ் பண்றது, அது மாதிரிதான். அந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இன்ன வரைக்கும் பார்க்கல. நான் நம்ம இண்டிவிஜுவலுக்காண்டி இப்ப நான் சொல்ற மாதிரி நான் இண்டிவிஜுவலுக்காண்டி வினோத்ன்றத வெளியில காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் என்னென்ன பார்க்கலாம். ஏன்னா என்னதான் நான் பண்ணாலும் நீ அண்ணன் அவர் மாதிரிதான் இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. இதை என்னதான் பண்ணாலும் அவருக்கு நல்லாதான்டா இருக்கு அப்படின்ற வார்த்தை தான் சொல்லுவாங்க. அதனால
ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகணும் பிரதர். சூப்பர். அவ்வளோதான். இப்போ அவர்கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன விஷயம் சொல்ல நினைக்கிறீங்க? நான் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் விடுவேன் நான். ஒரு தடவை அவர் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு உங்ககிட்ட கேட்பாரு, என்ன கட்டி பிடிச்சி ப்ளீஸ் விஜய் சேதுபதி சார் எனக்கு ஒரு முத்தம் நிறைய கொடுங்க. பேர் இப்போ ஷோ டயத்துலையும் சரி, மேக்கப் போட்டுட்டோம்னா சரி, அவர் எப்படி முத்தம் கொடுப்பாரோ அதே மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. அப்படிலாம் நடந்திருக்குங்களா? நிறையா நடந்திருக்கு brother. ஓ. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ம். மேக்கப் போட்டோம்னாவே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது, செல்ஃபி எடுக்கிறது. ஒரு தடவைலாம் ப்ரோக்ராம் முடிச்சு 10 மணிக்கு ஷோ முடியுது, நான் 12 மணிக்கு 1 மணி வரைக்கும் மேக்கப்பே அழிக்கல. அந்த அளவுக்கு செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கும். ம். அந்த ஒரு கல்யாண ஈவெண்ட்ல எடுத்துக்கிட்டே இருக்காங்க செல்ஃபி. நான் மேக்கப்பே ரிமூவ் பண்ண முடியல. எல்லாரும் என் கூட வந்தவங்க எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ம். அந்த ஊர்ல கொஞ்சம் நல்லா விஜய் நல்ல சேதுபதி சாருக்கு. நல்ல நல்ல ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க. நல்லா மதிப்பும் நல்லா இருந்துச்சு அங்க. ம். அந்த மாதிரி இடத்துக்கு இன்னும் நம்மளை ஊக்குவிக்க தானே செய்யும். கண்டிப்பா. நம்ம அடுத்து இந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் வேற அளவுக்கு இருக்குமே அப்படின்ட்டு. ம். காசு பணம் எவ்வளவு கொடுத்தாலும் மறைஞ்சிரும் தானே. ஒரு விஷயம் ஏதாவது பெருசா பண்ண போயில தானே தெரியும் அது வெளியில. இப்ப வினோத் சார் அப்படின்றத தாண்டி விஜய் சேதுபதி சாரோட கெட்டப் நீங்க போட்டு போறீங்கல்ல, அந்த மாதிரி நேரங்கள்ல என்னதான் இருந்தாலும் நீ ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆள் தானே அப்படின்னு உங்களை யாராவது வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்களா, இல்ல ஏதாவது மரியாதை குறைவா நடத்திருக்காங்களா? மரியாதை குறைவு இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணல. கெட்டப் போட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி கிடையாது. இல்ல. கெட்டப் கெட்டப் இல்லாம இருக்கிறப்போ கெட்டப் இருக்கு இல்லாம இருக்க போனா அதுக்கு தான் வந்திருக்குன்னு தெரியல அவங்களுக்கு. ஓகே. என் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு 10-15 பேர் 30 பேர் வரைக்கும் இருக்காங்க. ரஜினிலாம் எடுத்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர்னு பாத்தீங்கன்னா ஒரு 50-60 பேர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ விஜய் சேதுபதி அண்ணான்ட்டு எடுத்துக்கிட்டா அந்த ஆர்டிஸ்ட் நான் ஒருத்தன் தான் பண்றேன். தமிழ்நாட்டுல வேற யாரும் பண்ணல. யாருமே கிடையாது. யாருமே பண்ணல, நான் மட்டும் தான் பண்றேன். அப்படிங்களா? எல்லா வீடியோ ஷோஸ்ல வர்றது பூரா நான் தான் வருவேன் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா. அப்படின்றப்போ அது நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னு தெரியும். அப்ப நம்மளே அவங்க ஒதுக்கிட்டாங்கன்னா வேற யார் அந்த இடத்த ஃபுல் பண்றது வேற. இப்ப வேற ஆள் இருந்தா கண்டிப்பா நீ என்னடா உன்னை விட அவன் நல்லா இருக்கான்டா அப்படின்ற மாதிரி நான் சொல்றது எங்க ஃபீல்ட்ல உள்ளவங்களை சொல்றேன். உன்னை விட அவன் நல்லா இருக்குண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இப்ப நம்ம ஒரு ஆள் இருக்கிறப்ப சரி கொடுக்குற மரியாதை வாங்கிக்குவாங்கல்ல அப்படி. அவ்வளவுதான். நீங்க ஒரு ஆள்னால கண்டிப்பா யார் விஜய் சேதுபதி சார் தெரிஞ்சா கண்டிப்பா யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாப்பாரு. கண்டிப்பா நிறைய வீடியோ எல்லாம் அனுப்பிச்சு பாத்துருக்காங்க. பார்த்துலாம் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்காங்க. அது நான் அவங்க கூட இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வீடியோலாம் பார்த்துருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. அது நம்ம காதுக்கு என்ன வரல. நேரடியாக கூப்பிட்டு எதுவும் சொல்லலை. அது கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் அவரை மாதிரியான குரல் நீங்க பேசுறீங்க, அவரை மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்க வந்திருக்கீங்க. என்னதான் அவர் மாதிரியான தோற்றம் உங்களுக்கு வந்தாலுமே அதுக்கு சில மெனக்கெடல மட்டும் இருந்திருக்கு. அது இருந்தாதான் நீங்க அதை வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அதனால அவர்கிட்ட போய் பேசுற அளவுக்கான தகுதி திறமையும் உங்ககிட்ட இருக்கு. அதுக்காக நீங்க மெனக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. இன்னைக்கு நிலைமைக்கு அந்த ஒரு விஷயம் சம்பவம் நடக்கல. பட் கூடிய சீக்கிரத்துல நீங்க உங்களோட முயற்சியில இன்னும் எஃபோர்ட் இல்ல பிரதர். இப்ப கூட நான் காரைக்குடில இருந்து இங்க சென்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். ஆனா நான் போய் பார்த்துடலாம் ஆபீஸ்ல எப்படியும் பார்த்துடலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணேன்னா நான் என்னுடைய இதை பூரா கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி இருக்கும். நான் வேலை பார்க்கறது இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரி தாண்டி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எதுவுமே இவ்வளவு தூரம் தாண்டி பார்த்துட்டு அண்ணன் ஒரே போட்டோ தோல்ல தட்டி கொடுத்து போட்டோவோட அனுப்பிடுவாங்களே அப்படின்ற ஒரு இது. அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். எல்லாம் ஒரு ஆடிஷன் கூட விட மாட்டேன். எல்லா ஆடிஷன் போவேன், எல்லாம் ட்ரை பண்ணுவேன். ஏதாவது ஒரு மூலையை நான் அப்போ கூட சேதனம் போக மாட்டேன், நானா தான் போவேன். வினோத்தா போவேன், அப்புறமா சொல்லுவேன் போய் இந்த மாதிரி நான் சேதனை கேரக்டர் தான் பண்றேன் அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்றாங்கன்னா என்ன இருந்தாலும் சரி, வில்லனா இருந்தா கூட சரி, ஏதாவது சும்மா ஆட்டோ டிரைவர் இருந்தா கூட ஏதாவது ஒரு ஆடிஷன் கூட விட மாட்டேன், போவேன் எல்லாத்துக்கும். ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடாதா அப்படின்ட்டு. அப்புறம் போய் காட்டினோம்னா அது வேற மாதிரி இருக்கும், வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுதான். ஒரு வெப் சீரிஸ்ல அப்படியே வந்து பரத்னு ஒருத்தர் இருக்காரு. மேபி அவர் ஏன்னா அப்படி நம்ம விஜய் சேதுபதி சார் மாதிரியே இருப்பாரு. ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் ஒருத்தன் தான் விஜய் சேதுபதி மாதிரி பண்றேன் அப்படின்னு. ஆமா ஆமா நானும் பார்த்திருக்கேன். ஒருத்தர் சின்ன வயசுல கொஞ்சம் லைட்டா தாடி மட்டும் இருக்கும். தாடி இருக்கும். அந்த மாதிரி பாத்திருக்கீங்களா நீங்க? இல்ல அவரு ஒரு தடவை யாரோ காமிச்சிருக்காங்க. அப்படிங்களா? ஓகே, காமிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ உங்களை மாதிரி கிட்டத்தட்ட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, டிஃப்ரெண்டான கேரக்டர் போடுறவங்களாம். இப்போ நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு வந்து நீங்க ஒரு ஆள் இருக்கீங்க. இந்த மாதிரி எந்த கேரக்டருக்குலாம் யூனிக்கா ஃபெமிலியரா இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மியான ஆள் தான் இருக்காங்கன்னா யாரெல்லாம் சொல்லுங்க? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் மாசா இருக்காப்ல ஆளு. பட்டைய கிளப்புறாப்ல. அந்த மின்னலே சாங்ல சாங் பண்ணுவேன். நானே பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அவரு என்கிட்ட சொல்றாரு உங்களை பார்த்து ஷாக் ஆயிட்டேன்னு. நான் அவரை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அந்த ராணுவ ட்ரெஸ்ல கம்பீரமா வந்து நிக்கிறார் ஸ்டேஜ்ல. பார்க்கத்தாவே புல்லரிக்குது. சிவகார்த்திகேயன் சார் மாதிரி பண்றது. சோ நீங்க இருக்கீங்க. வேற என்ன கேரக்டர்லாம் யூனிக்கா ஒரு சில பேர் மட்டும் தான் பண்றாங்க? பிரதர் நிறைய இருக்கு பிரதர். எல்லாத்தையும் நம்ம சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது பிரதர். நிறைய இருக்காங்க. விஜயகாந்த் மாதிரியான சார் மாதிரி ஒரிஜினலா இருக்காங்க. சூர்யா சார் மாதிரி இருக்காங்களா?
சூர்யா சார் மாதிரி இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கிறாங்க. நம்ம ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை. கார்த்திக் சார் மாதிரி இல்லை, கார்த்தி சார் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, Okay. விருதுநகர்ல இருக்காரு. அவர் பேரே பருத்திவீரன் கார்த்திக் தான். பருத்திவீரன் பருத்திவீரன் கார்த்திக். அவரு இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கிறாரு. ஓகே ஓகே. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாரு. அவருக்கு இந்த ஷோ பண்றதுக்கு கொஞ்சம் வீட்டில் ஒத்துழைக்கல, அதனால இந்த மாதிரி வராமல் இருக்காரு. அது ஈவெண்ட் ப்ரோக்ராம்லாம் கூப்பிட்டுக்குவோம். ஓகே வந்துருவாரு, அண்ணன் தான் அவரு. பரவாயில்ல சார், இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எங்களுக்காக இப்போ ஒரு டைலாக் மட்டும், ஸோ ஒரு செம்மையான டைலாக். டேய், உன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு வச்சுக்கவே, அந்த பொண்ணை அப்படியே அதே இடத்துல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவன் மெசேஜ் பண்ணலாம், நான் மெசேஜ் பண்ணேன், நான் மெசேஜ் பண்ணேன், அவன் மெசேஜ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச. டே, லவ்னு 1000 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், சண்டை வரத்தான் செய்யும், ஒரு கேப் விழத்தான் செய்யும். ஓ, கேப்பில் தான் சொல்லிட்டு ஒரு கேப் விட்டீங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பராக பேசுனீங்க. எடுத்து இந்த மாதிரியான லுக் லைக் அந்த மாதிரி கேரக்டர்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதில் என்னென்ன டஃப்லாம் இருக்குது உங்களுக்கு? இதில் டஃப்னா அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது பிரதர். ஏன்னா நம்மளை இப்போ விஜய் சேதுபதி வேணும்னு சொல்லி தானே நம்மளை கூப்பிட்றாங்க. அந்த கேரக்டர் போடுறவங்க வேணும்னு சொல்லி தான் நம்மளை கூப்பிட்றாங்க. நான் ஃபினான்ஷியலாக ஃபேமிலி வைஸ் அந்த மாதிரி நான் கேட்குறேன். அது ஒரு இக்கட்டான சூழ்நிலாம் வந்து இப்போ ரீசெண்டாக பொங்கலுக்குலாம் பெங்களூர் போயிருந்தேன். ஒரு பெரிய ஈவெண்ட், பொங்கலுக்கு இல்லை வீட்டில். ஒன்று ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னா ஒரு சந்தோஷம் இழந்தானே ஆகணுன்ற மாதிரி இருக்க முடியல. வீட்டில் எல்லாம் அவ்வளோ சங்கடப்பட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது, கிடைக்கிறப்ப தான் போக முடியும். அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சு 4 நாள் வீட்டில் தான் இருந்தேன், சும்மா தான் இருந்தேன். அப்படிதான் ஏதாவது ஒன்று இழந்தான் கொடுக்குறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக நல்லது கெட்டதுலாம் கொஞ்சம் திடீர்னு நம்ம கூட இருக்க முடியாது. இதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் நிறைய விஷயம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அப்படியே பார்க்கறதுக்கு பிக் பாஸ் நம்ம விஜய் சேதுபதி சார் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கடுத்து அந்த மெனக்கிடல அந்த உழைப்பு தான் காரணம். கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அவரோட சேர்ந்து அவரோட தம்பியாக கூட நீங்கள் நடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரொம்ப நன்றி சார். அதுக்கான முயற்சியும் அதுக்கான உழைப்பும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக ஸோ நீங்கள் அடுத்தடுத்த கட்டம் வந்து நீங்கள் மென்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் திரைமொழி நேயர்கள் சார்பாகவும் நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி பிரதர், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.